Hello friends, welcome to my channel RavaniArtsStudio. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? கிறிஸ்மஸ் டே ஸ்பெஷலுக்காக நம்ம மட்டன் பிரியாணி வீட்லேயே நல்லா யம்மியாக இந்த மாதிரி உதிரியாக சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 4 ஆனியன் டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 மினிட்ஸாக ஊறிட்டுருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு. ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம ஒர்க்கிங் செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் இந்த பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் 2 குழிக்கரண்டி அளவு குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இது கொஞ்சம் சூடு ஏறிட்டக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். நார்மலாக நம்ம பிரியாணி பண்ணும்போது அந்த பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் இந்த ஸ்பைசஸ் தான் போடுவோம். பட் நம்ம ஆனியன் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம், வதக்கிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குறது இந்த ஆனியனோட ஃப்ரைங் தான். ஸோ இதை நல்லா நம்ம சுருளை வதங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது என்ன கலரில் ஆனியன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வதங்கினதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆனியன் கூடவே 2 க்ரீன் சில்லியை ஆட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதுதாங்க அந்த கோல்டன் ப்ரௌன் கலர். இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு ஆயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இதில் ஆட் பண்ணும்போது சரியாக வந்துடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் சில்லி பவுடர், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆயிலோட கலர் உங்களுக்கு மாறிடுது. இதுதான் நம்ம பிரியாணிக்கு கொடுக்குற கலர். ஓகேங்களா? ஸோ பிரியாணிக்குன்னு நான் செப்பரேட்டாக எந்த ஒரு ஃபுட் கலருமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க 2 பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டுடலாம். ஸோ சோம்பு பொரிஞ்சிட்டக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஞ்சி பூண்டு கூடவே நான் ஒரு 2 க்ரீன் சில்லியை கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரியாணியோட காரம் அந்த க்ரீன் சில்லியோட சேர்த்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ நம்ம ரொம்ப அதிகமாக அந்த மிளகாத்தூள் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜ் தாங்க ரொம்ப முக்கியம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிக்காமல் நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். ஸோ அதை நல்லா கலந்துட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இலைகளை இப்போ போட போகிறோம். ஸோ இதுவும் நல்லா நம்ம கலந்து கொடுத்துடலாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாப் பண்ணி வச்சுருக்கிற 4 டொமேட்டோஸ் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா ஜூஸி ஆகணும் இந்த இப்போ போட்டிருக்கிற டொமேட்டோ. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ். ஸோ இது நல்லா ஜூஸி ஆகிட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். அதுக்கப்புறமா நம்ம 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆல்ரெடி அதை நான் ஒரு 3 to 4 விசில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த வேக வச்சு எடுத்துருக்க இந்த மட்டனை தான் இப்போ ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதில் 2 வாட்டி கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்பைசஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் விருப்பம் இருந்தால் நீங்கள் லெமன் ஆட் பண்ணுறாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் தயிர் ஒரு 15 ml ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் லெமன் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ தேவையான அளவு சில்லி பவுடர், நம்ம ஆல்ரெடி ஆயிலில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். ஸோ அதனால் இப்போ ஆட் பண்ணும்போது கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் இப்போ தான் உப்பு போடணும்னு இல்லை, நம்ம இதில் வாட்டர்லாம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாகவும் உப்பு போடலாம். ஸோ இது நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்ல ஒரு மட்டன் கிரேவி மாதிரி உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இதுவே. ஸோ இந்த மாதிரி வந்திருக்க ஸ்டேஜ்க்கு அப்புறமா தான் நம்ம இதில் ரைஸ்க்கு ஏற்ற வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் டம்ளர், இந்த டம்ளருக்கு தான் நான் 3 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அப்போனா பார்த்திங்கன்னா 1:1 அந்த ரேஷியோவில் தான் நான் இதில் வாட்டரை ஆட் பண்ணுறேன். சரிங்களா? அப்போனா நான் 3 அப்படி இல்லைன்னா 4 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு
ஸோ இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு உப்பு உரைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக பிரியாணிக்கு உப்பு போட்டிருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரைஸ் போட்டதுக்கப்புறமா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ அதனால் லைட்டாக உரைக்கிற மாதிரி நீங்கள் உப்போட டேஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சால்ட் டேஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்டக்கப்புறமா நம்ம பாஸ்மதி ரைஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் கீ மேலே போட்டுடலாங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று கொட்டாமல் அழகாக வரும். ஸோ உங்களுக்கு லெமன் புழியணும்னு இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெமன் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம போட்டு குக்கர் போட்டாச்சு, நம்ம விசில் வைக்க போகிறதில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் பிரியாணிக்கு நம்ம வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தான் சைட் டிஷ்ஷாக வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்னென்ன மேரினேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தயிர் கொஞ்சம், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெப்பர், இது எல்லாமே வந்து 2 ஸ்பூன் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபிஷ்ஷோட ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து லெமன் போட்டிருக்கேங்க இதில். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வஞ்சரம் ஃப்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி வந்திருக்குன்றதும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மட்டன் பிரியாணிக்கு வஞ்சரம் மீன் ஃப்ரை சைட் டிஷ், நல்ல காம்போ இல்லைங்களா? ஸோ எல்லா ஃபிஷ்ஷும் நம்ம இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் வந்து குக்கரில் விசில் போடலை. அந்த விசில் போடுற இடத்துல லைட்டாக வந்து நமக்கு ஆவி வெளியில் வர மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடனே ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. ப்ரெஷர் எல்லாம் இறங்கிட்டக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட யம்மியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ தான். சூப்பராக அருமையாக வந்திருக்கு. கலர் கூட பாருங்கள், நான் வந்து ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த ஃபஸ்ட் டைம் நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது ஆயிலில் சில்லி பவுடர் ஆட் பண்ண கலர் தான் பாருங்கள் எவ்வளோ எடுத்து கொடுக்குது. ஸோ நீங்களும் பண்டிகை காலத்தில் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நம்மளே நம்ம கண்ணெதுக்க பண்ணும்போது நம்ம வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியான ப்ளஸ் வந்து என்னென்ன சேர்க்குறோன்றது நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Bhavani. Thank you for watching. Bye.